கலர் கண்ணாடி கிரிக்கெட் வாய்ஸ் மீடியாவை அடுத்து vlogabala சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்ததுக்கான காரணம் என்ன சார்? கூட ஒரு 3 படம் பண்ணிருக்கேன். கில்லின்னு ஒரு படம் பண்ணிருக்கேன், அப்புறம் பாரிஸ் ஒரு 3 படம் பண்ணிருக்கேன். அப்ப இருந்து சார் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும். கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அரசை வந்து நடத்திட்டு இருக்கு. இது வந்து நான் சொல்றது இல்ல, பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஊழலற்ற அரசை வந்து நடத்தணும்னு சொல்லி சபதம் ஏற்று பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு சின்ன கரப்ஷன் கூட இருக்கு. இல்ல வெளி உலகத்திலிருந்து உங்களுக்கு பாக்குறப்ப 2023 அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 27 வந்தாங்க. அது அல்ல. சாருடைய இயக்கத்தை பாத்தீங்கன்னா, மன்றத்தை பாத்தீங்கன்னா கடந்த 20-30 வருஷமா கட்டமைக்கப்பட்டு விஷயானந்தன் கூட இருந்தாங்க. வாரிசப்ப ஷூட்டிங் அப்பெல்லாம் நானும் தலைவரும் நின்று பேசிக்கிட்டு நான் சீன்ல சார் கூட நடிச்சேன். அப்போ வந்து இந்த ஆட்சியை வந்து ஒரே ஒரு லைன்குள்ள அடக்குறாங்க, சோஃபா மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? யாரு சொல்றாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு சட்டத்தை பத்தியோ, சட்டசபையை பத்தியோ, அமைச்சர்களை பத்தி பேசியோ, முதலமைச்சர் பத்தியோ எந்த விதமான உரிமையோ தகுதியோ இல்லைன்றது தாழ்மையுடன் தெரியும். விஜய் சார் சினிமா விட்டு அரசியலுக்கு வந்து இப்போ முதலமைச்சரா பணியாற்றிட்டு இருக்காரு. சினிமாக்கு இது எவ்வளவு பெரிய லாஸ்ன்னு நினைக்கிறீங்க சார்? ஒன்று இழந்தால்தான் ஒன்று பெற முடியும். அந்த ரசிகர்களுக்கு வந்து சந்தோஷத்தை மட்டும்தான் இப்ப கொடுக்க முடியுச்சு. ஆனா இன்னைக்கு 10 கோடி மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த இழப்பு கம்பேர் பண்ணி இந்த பலனை எதிர்பார்க்கிறப்ப வரவேற்கத்தக்க. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருப்பவர் நடிகர் பாண்டி ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சினிமாவில் வந்து உங்களை நிறைய ரோல்ஸில் பார்த்துருக்கோம். இப்போ வந்து நிறைய சீரியல்ஸில் பார்க்குறோம் சார். உங்களை நிறைய ஹிட் சீரியல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் அரசியலில் உங்களுக்கு ஆர்வம் வந்ததுக்கான ஒரு பாயிண்ட் என்ன சார்? நான் வந்து சின்ன வயசுலேருந்தே அரசியலில் இருக்கோம். தீவிர அரசியலில் ஈடுபடல, பட் வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஓகே. இப்போ கடந்த ஒரு 6-7 வருடங்களாக வந்து தீவிர அரசியலில் இருக்கு. ஓகே சார். இதுக்கு முன்னாடி ஒரு கட்சியில் இருந்திருக்கீங்க சார்? ஒரு கட்சியில், நான் பாரதிய ஜனதா கட்சியில் 33 வருஷமாக இருந்தேன். எங்கள் அப்பாவும் பாரதிய ஜனதா உறுப்பினர் இருந்தாங்க, நானும் இருந்தேன். பாண்டிச்சேரியில் தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தலைவர் தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தில் நினைச்சு. நிறைய கட்சிகள் இருக்கு சார். பாஜக இப்போ சொன்னோம், திராவிட கட்சிகள் இருக்கு, ஆண்டாண்டா, நாம் தமிழர் கட்சி, ஒரு ஐடியாலஜில இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்ததுக்கான காரணம் என்ன சார்? முதல்ல பார்த்தீங்கன்னா குடும்பம். நானும் ஒரு தலைவரும் ஒரு ஆர்டிஸ்ட், நானும் ஒரு ஆர்டிஸ்ட். அந்த ஒரு ஈர்ப்பான ஒரு விஷயம். சார் கூட ஒரு 3 படம் பண்ணியிருக்கேன். கில்லின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், அப்புறம் பாரிஸ் ஒரு 3 படம் பண்ணியிருக்கேன். அப்போ இருந்து சார் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். வெரி காம். சார் வந்து 100% அப்சர்வ் பண்ணுவாங்க. பேச்சை குறைச்சி சைடில் காமிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு முழுக்க சார் தான் உதாரணம். நாங்கள் கில்லி ஷூட்டிங் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 ரூம் தான் இருக்கும். அது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம். அந்த மார்கழி மாசத்துல வெளியே கிரவுண்ட்ல வந்து கபடி மேட்ச் நடக்கும். பயங்கர குளிர். அந்த ஆந்திராவில் நடந்துச்சு, பயங்கர குளிர். நாங்கள் வந்து அந்த ரூம்ல தான் உட்காந்துப்போம். அந்த சார் கூட கிரிக்கெட் டீம் இருக்குல்ல, அந்த டீம்ல உட்காந்து பயங்கரமா அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க. சார் கரவன் கூட போக மாட்டாங்க, ஒரு கார்னர் சேரை மட்டும் போட்டுக்கிட்டு ரொம்ப பெரிய ஜோக் அடிச்சா அவ்வளோதான் ஸ்மெல் பண்ணுவாங்க. ஆனால் ஷார்ப்பா சின்ன சின்ன விஷயங்களும் ஷார்ப்பா அப்சர்வ் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து நான் ஏன் கட்சியில் சேர்ந்து நீங்க கேட்கலாம். இன்னைக்கு வந்து கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அரசை வந்து நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து நான் சொல்றது இல்ல, பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஊழலற்ற அரசை வந்து நடத்தணும்னு சொல்லி சபதம் ஏற்று இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு சின்ன கரப்ஷன் கூட இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நேற்று வந்து கல்வி அமைச்சர் வந்து ஒரு 1000 ஸ்கூலுக்கு வந்து ரெக்கக்னிஷன் கொடுத்தாங்க. ஃப்ரீயா என்ஓசியா இருக்கட்டும், ரெனியூவல். ஆமா, நானே வந்து பாண்டிச்சேரி ஃப்ரெண்டுக்கு வந்து ஸ்கூல் நடத்திருக்கிறப்ப 5 லட்ச ரூபா கொடுத்து தான் வந்து நாங்க ரெக்கக்னிஷன் வாங்கணும். நான் கொடுத்து வாங்கியிருக்கோம் அந்த காலத்துல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு வந்து அந்த 1000 ஸ்கூல்ல இருக்கிறவங்க இந்த பிரைவேட் அவங்க சொல்றாங்க, நாங்க எதுவுமே கொடுக்காம இன்னைக்கு வாங்கிட்டோம், 1000 ஸ்கூல் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்ல இருந்தே பேசுறாங்க. பர்மிட்லாம் வந்து வீடு கட்டுறதுக்கு அப்ரூவலாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் 10 பைசா நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம். எங்க சங்கத்துல கூட சொல்லியிருந்தாங்க, ப்ரொடியூசர் கவுன்சில் போயிருந்தோம், அன்னைக்கு வந்து வெப்சைட்ல சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு தெரியும். அங்க வந்து பிளானிங் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க, அது அப்படியே இருந்துச்சு. ஃபோன் பண்ணி செங்கல்பட்டுல இருந்து பிளானிங்க்கு அப்ரூவல் ரெடி ஆயிடுச்சு, வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்றாங்க. இன்னைக்கு லஞ்சம் கொடுக்கலாமா கேட்கலாமன்றது யோசிக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா லஞ்சன்ற வார்த்தையை வந்து கண்டிப்பா தமிழகத்துல இருந்து மறைஞ்சிடும்.
சினிமால வந்து விஜய் சார் அப்படின்னாலே அவருக்கு ஒரு பெரிய உச்சம் இருக்கு. அவருக்கும் ஒரு பெரிய ஸ்பேஸ்ல தான் அவர் இருந்தாரு. அதை விட்டுட்டு தான் அரசியலுக்கு வந்தார். அவர் கட்சி 2023ல ஸ்டார்ட் பண்ணும்போது அதை நீங்க ஒரு ஆர்டிஸ்டா நீங்க கேக்குறீங்க, விஜய் அவர்கள் வந்து சினிமாவை விட்டு அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்கும் போது நீங்க எப்படி சார் ஃபீல் பண்ணீங்க? இது நடக்குமா நடக்காதா அந்த மாதிரி ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சா? இல்ல, வெளி உலகத்துல இருந்து உங்களுக்கு பாக்குறப்ப 2023 அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 27 வந்தாங்க. அது அல்ல. சாருடைய இயக்கத்தை பாத்தீங்கன்னா, மன்றத்தை பாத்தீங்கன்னா கடந்த 25-30 வருஷமா கட்டமைக்கப்பட்டிருக்கு. வந்து பாத்தீங்கன்னா ஒரு நற்பணி மன்றம் வந்து ப்ராப்பரா கட்டமைச்சு குஷியானந்தன் தான் கூட இருந்தாங்க. வாரிசு அப்ப ஷூட்டிங் அப்பெல்லாம் நானும் தலைவரும் நின்று பேசிட்டு நான் அந்த சீன்ல சார் கூட நடிச்சேன். அப்போ வந்து குஷியானந்தனை பத்தி அவங்க வந்து பாண்டிச்சேரியில எங்களுக்கு குடும்ப நம்பர் பேசுறப்ப, ஆமா தனியா நின்று கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ரசிகர் மன்றத்தை ஒரு இயக்கமா மாத்தி, இயக்கத்தை கட்சியா மாத்தி, கட்சை பாத்தீங்கன்னா அடிப்படை வரைக்கும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. திடீர்னு ஏற்பட்டதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா இவங்க சொல்லுவாங்க எம்ஜிஆர் உடனே ஆட்சி அமைச்சு. எம்ஜிஆர் அமைச்சு இல்ல. எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் இருந்து, அப்புறம் வந்து ஈர்க்கப்பட்டு, அப்புறம் திமுகவுக்கு வந்து, அப்புறம் அரசு நாடகம் கலெக்ஷனுக்கு டிராமாலாம் போட்டிருக்காங்க. நிறைய ஊர்ல போய் டிராமா போட்டு கலெக்ஷன் பண்ணி திராவிட கழகத்துக்கு கொடுத்து, அந்த காலத்துல பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் பாடல்கள் வந்து திராவிட பாடல்கள்லாம் வரும். செப்பா வந்து 2 எம்எல்ஏ ஆகி 2 டைம்ஸ் எம்எல்ஏ ஆகி, அப்புறம் ஒரு பீரியட்ல வந்து அவங்க தனியா வந்தப்ப ஆல்மோஸ்ட் அவங்க கூட இந்த பாதி பேர் அவங்க கூட வந்தாங்க. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு நேத்து வந்துட்டு இன்னைக்கு ஆச்சு இல்ல. நம்ம விஜய் சார் இன்னைக்கு பாக்குறது இல்ல. கடந்த 30 வருஷமா அதனுடைய ஒரு தாட்னு சொல்லுவாங்க, மிஷன். நான் இதுவா ஆக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தா அது ஆகும். எப்படி விவேகானந்தர் சொன்ன மாதிரி நான் இதுவா ஆவான்னு சொல்லிட்டே இருக்கிறப்ப ஒரு நாள் அதுவா நம்ம மாறி போயிடும். இன்னைக்கு இந்த முதலமைச்சர் கனவுல மக்கள் வந்து அவர் அதீதமா விரும்புனாங்க. அந்த மக்களுக்கு நான் என்ன செய்ய போறேன், அந்த பவரை வச்சுட்டு என்ன செய்ய போறது. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி வந்த உடனே நான் ஒரு கட்சிக்காரங்களா சொல்ல, ஒரு சாதாரண பார்வையாளர் சொல்றேன். எந்த விதமான திட்டத்தையும் ஒரு அரசாங்கம் வந்து டக்கு மூடிடுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அம்மா உணவு எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா ஆரம்பிச்சப்போ நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கழக அரசியல் அது அப்படியே அம்மா உணவு ஃபுல்லா மோசமா போயிடுச்சு. வந்தவொடனே சரி பண்ணாங்க. இன்னைக்கு நான் சினிமா நடிகருக்கு எத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், எவ்வளவு எங்க துறையை சார்ந்தவங்க எவ்வளவு பேரு பல கனவுகளோட வராங்க. எல்லாரும் ஜெயிச்சது இல்லை. ஒரு சாப்பாடு கஷ்டப்படுறவங்களாம் என் நண்பர்கள்லாம் இருக்காங்க, எனக்கு தெரியும். 1,00,000 பேர் வந்தாங்கன்னா 100 பேர் ஜெயிக்கிறான். மீதி பேர் எல்லாம் திருப்பியும் போக முடியாமல் இங்கிருந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஒரு அமிர்தமா இருந்துச்சு. இன்னைக்கு திருப்பியும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் இருக்காங்க. ஸோ வந்து நல்ல நல்ல திட்டங்களை வந்து அப்படியே கிடப்பில் போடாம அதை மேம்படுத்துறதுக்கான முயற்சி செய்த நல்ல என்ன இது அரசாங்கத்தை பணம். அந்த கவர்மெண்ட் செஞ்சாலும் இந்த கவர்மெண்ட் செஞ்சாலும் எந்த கவர்மெண்ட் செஞ்சாலும் அரசாங்கத்தை பணம், நல்ல திட்டங்கள் அதை வந்து மேம்படுத்தி கொண்டு போறதுக்கு ஒரு பெரிய மனசு அது தலைவர்கிட்ட இருக்கு. ஓகே சார். அதே மாதிரி சினிமால வந்து விஜய் சாருக்கு தனி இடம் இருக்கு நம்ம சொன்னோம். விஜய் சார் சினிமா விட்டு அரசியலுக்கு வந்து இப்போ முதலமைச்சரா பணியாற்றிட்டு இருக்காரு. சினிமாக்கு இது எவ்வளவு பெரிய லாஸ்ன்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது அவங்க ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு இழப்பு. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தட்டி தீபாவளி, வருஷத்துக்கு ஒரு தட்டி பொங்கல், வருஷத்துக்கு ஒரு தட்டி தளபதியோட படம் கொண்டாடி தீர்த்துருவாங்க. அந்த இழப்பு வந்து ஈடுகட்ட முடியாது. ஆனால் ஒன்று இழந்தால்தான் ஒன்று பெற முடியும். அந்த ரசிகர்களுக்கு வந்து சந்தோஷத்தை மட்டும்தான் இப்ப கொடுக்க முடிஞ்சுச்சு. ஆனா இன்னைக்கு த்ரோட் 10 கோடி மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த இழப்பு கம்பேர் பண்ணி இந்த பலனை எதிர்பார்க்கிறப்ப வரவேற்கத்தக்க. நீங்க விஜய் சார்ட்ட பேசும்போது அவர் ஏதாவது அரசியல் சம்பந்தமா உங்ககிட்ட பேசியிருக்காரு சார்? இதுக்கு முன்னாடி சொல்றேன், நீங்க வாரிசுல ஒர்க் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் அவர் கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்போ ஏதாவது அரசியல் சம்பந்தமா ஏதாவது பேசிருக்கீங்களா அவரோட? இல்ல, அப்பதான் பேசிட்டு இருந்தப்ப குஷியானந்தனை பத்தி மட்டும் தான் பேசணும். அப்பதான் சொன்ன ஒரே வார்த்தை, தனியா இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்காரு பாவம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் சார் ரொம்ப பேச மாட்டாங்க, ரொம்ப நறுக்கு தச்சு மாதிரி தான் பேசுவாங்க. இந்த ஒரு வார்த்தை பேசுறாங்கன்னா அதுல வந்து ஒரு 30 வருஷத்தோட உழைப்பு. கண்டிப்பா சார். ஒரு முதல்வரா நீங்க நிறைய விஷயம் அவரை பண்றதை பத்தி பேசுனீங்க. இந்த குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க அட்மையர் பண்ண விஷயம் இது முதல்வர்கிட்ட, அது என்ன சார்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்வாய் வருது இல்ல, அவங்க வந்து தெருவை அடைச்சிட்டு வருவாங்க. ஆமா ஆமா, அது மக்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சுட்டு 1 by 1 வர சொல்லிட்டாங்க. சின்ன ஒரு வழி கொடுங்க, அந்த வழியில எனக்கு நான் ஒரு வழியில வந்துக்கிறேன்னு சொன்னாங்க. இதுக்கு ஒரு பெரிய மனசு. ஏன்னா அந்த அது ஒரு போதை, ஒரு 10 மீட்டர் ஒரு போதை. இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் எல்லாம் போனாங்கன்னா அந்த ரோட பிளாக் பண்ணி ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் டிராபிக் நிறுத்தி, இந்த சைட்ல 2 கார், அந்த சைட்ல கார், முன்னாடி காரு, அது அப்படியே ராஜா அந்த ஃபீல் பண்ணிட்டு அதெல்லாம் எனக்கு வேண்டாமே அப்படின்ட்டு மக்களோட நான் போய்க்கிறேன். ஏன்னா அவங்க டைம்ன்றது ரொம்ப ப்ரீஷியஸ் டைம். நார்மலா லேட்டா போனா வந்து ஒன்னும் ஆயிட போறதில்லை. அவங்க ஒரு நிமிஷமும் ஒரு செகண்டும் வச்ச வேல்யூனா
10 கோடி மக்களின் பிரதிநிதி அவங்க. அந்த ரூட்ல விடுங்க நான் கடற்கடன் போறேன்னு சொன்னாங்க. அடுத்து சிங்கப்பெண்ணுக்காக ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க. அம்மா உணவகம் அதை கன்டினியூ பண்றாங்க. அதுமாரி வந்து நல்ல திட்டங்கள் எல்லாமே என்கரேஜ் பண்றாங்க. இன்னைக்கு சட்டசபையில் பார்த்தீங்கன்னா மேகதாது அணை, அந்த அணைக்காக ஏகமனதா தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. அப்ப எதிர்கட்சியிலேருந்து ஒரு விஷயம் சொல்றாங்க, ஆட் பண்ணி நல்ல விஷயம் தான் ஆட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு வந்து பெருசா அரசியல் பண்ணாம ஆமா எல்லாரும் சேர்ந்தானே அதையும் ஆட் பண்ணிங்களா, தப்பு இல்லையே. அப்போ வந்து பேச்சிலே முன்னாடி சொன்னாங்க, அரசியல் வெளியில பண்ற எலெக்ஷன் அரசியல் வேற, இங்க பொறுப்புல வந்துட்ட அப்புறம் எல்லாருமே தமிழக மக்களின் நலன் சார்ந்துதான் நம்ம யோசிக்கணும். இந்த பரந்த மனப்பாடமும் இருக்கிறது மிக விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கு. நிறைய பேச மாட்டாங்க. ஆனா செயல்ல வந்து நிறைய காலையில 9-10 மணிக்கு வந்துடுறாங்க, சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஒர்க் பண்றாங்க. தலைவர் தளபதி முதலமைச்சர் ஒரு வீட்டுக்கு போனோம்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு அறிக்கை வருது, டீப் டிஸ்கஷன் பண்ணி டிக்ளேர் பண்ணிட்டு போறாங்க. சாயந்தரம் பாத்தீங்கன்னா இது ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகட்டும், ஐபிஎஸ் ஆகட்டும், நலத்திட்டங்கள் ஆகட்டும், கண்டிப்பா ஒரு நாளும் பாத்தீங்கன்னா திட்டங்கள் எல்லாம் ஃபைனல் பண்ண உடனே ஈவினிங் ஒரு விஷயம் வருது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பண்ண முடியும். ஏன்னா புறையோடி 60-70 வருஷமா புறையோடி கிடக்கிற ஒரு லஞ்ச லாவண்ய விஷயம். இப்ப மக்கள் வந்து லஞ்சத்தை ஏத்துக்கிட்டு மனநிலையில இருக்காங்க. எனக்கு வேலை முடியணும், 100 ரூபா கொடுத்து பண்ணிடலாம், இதை முதல்ல கட் பண்ணணும். வாங்குறவங்க கட் பண்ணிட்டு குறை சொல்லிட்டு இருக்கோம். கியூல நிக்கிறோம், ஒரு 500 ரூபா கொடுத்து நம்ம முன்னாடி போய் பார்த்தலாம், லஞ்சம் கொடுத்து சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இப்ப இப்ப என்னன்னா இவங்க லஞ்சம் கொடுத்து வாங்கி 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 எல்லாருக்கும் லஞ்சத்தை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கு இருக்கு. அதாவது சர்வ சாதாரணமா எல்லாம் நினைக்கிறாங்க. அதை வந்து தப்புன்னு சொல்லி நீங்க வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ ஒரு மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் போக முடியாது. அவங்களே சொல்லிருக்காங்க, வந்தாங்கன்னா உங்களுக்கு தகுதி இருந்துச்சுன்னா அது தானா வந்து சேர்ந்து வீட்டுக்கு போயிடுங்க. என் நண்பர்கள் 2-3 பேர் இந்த ஸ்கூல் அட்மிஷன், காலேஜ் அட்மிஷன் போயிருக்காங்க. ஒரே வார்த்தை, தகுதி இருந்தா வரும், தகுதி இல்லைன்னா ட்ரை பண்ணாதீங்க. எங்க கையிலேருந்து ஒரு சீட்டு கூட கிடைக்காது. நீங்க சேர்ந்த கூட எங்க கட்சிக்காரங்க யாரும் போய் எக்காரணத்தை கொண்டும் எந்த ரெக்கமெண்டேஷனுக்கும் போவாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எந்த அரசியலும் இது சொல்லலையே. நீங்க தலைவரை லவ் பண்ணீங்க, அவர் இப்படி வரணும்னு ஆசைப்பட்டீங்க, வந்துட்டீங்க, அவருடைய கோட்பாடுகள் லஞ்சம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை நிறைவேற்றினா நம்ம எல்லாம் ஒத்துழைக்கணும். வந்த புதுசுல பாத்தீங்கன்னா கட்சிக்காரங்களாம் போய் இடத்துல போய் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒன்லி எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் தான் 99.9% கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. நேற்று கூட ஸ்கூல்ல போய் ஒருத்தர் போட்டோ மாட்டினாரு, நெய் சொன்னா உடனே அவர் வந்து வச்சுட்டாங்க. அதாவது வந்து எங்கேயாவது ஒரு சின்ன தவறு சுட்டி காக்கப்பட்டாலும் உடனே வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடவடிக்கை எடுக்கப்படுது. இது மற்ற கட்சியில இருக்கான்னு தெரியல. ஒரு கட்சியில சொல்ல வேணாம், 1.5 வருஷம் ஜெயில போயிருக்காங்க, அனைத்துக்கு மடியில தான் வச்சு உட்காந்துருக்காங்க. யாரும் சொல்றீங்கன்னு தெரியுது சார், அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்ல. ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்றாங்க, அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஒரு கரெக்டா பண்ணாங்கன்னா உடனே அவங்க மேல கடுமையான நடவடிக்கை. நிர்வாகியா இருந்தாலும் கட்சியை விட்டு நீக்க யாரா இருந்தாலும். சிங்கப்பூரோட ஃபர்ஸ்ட் கேஸே ஒரு நிர்வாகி மேலதான். அப்போ வந்து ரெக்கமெண்டேஷன் தான் பதிஞ்சிருக்க மாட்டாங்க. நோ ரெக்கமெண்டேஷன் நத்திங். ஏன்னா வந்து எல்லாரும் 100% பியூரிஃபை நம்ம சொல்ல முடியாது. அங்கங்க சில தவறுகள் நடக்கிறப்ப எந்த பாரபட்சம் இல்லாம அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல, இதுவே நல்ல விஷயம் தான். கரெக்ட் சார். அதே மாதிரி அமைச்சர் ராஜ்மோகன் அவர் மினிஸ்டர்ஸ் கேபினட் மினிஸ்டர்ஸ் நியமிக்கிறாங்க. அப்படி அமைச்சர் ராஜ்மோகன் நியமிக்கும் போது நடிகர் சங்கத்துல இருந்து விஷால் அவர்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆளை வந்து போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். அதுக்கு நிறைய பேர் சினிமா துறையிலேருந்தே ரிப்ளை பண்ணாங்க, அவரை வந்து யோசிக்காம தளபதி எதுவும் பண்ண மாட்டாரு, முதல்வர் வந்து யோசிக்காம பண்ண மாட்டாரு, அது என்னென்ன செயல்பாடு பண்றாரு இதுக்கு மேல பார்ப்போமே அப்படின்ற மாதிரி. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? விஷால் அவர்கள் வந்து ராஜ்மோகன் அவர்களை சொன்னதை எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? இல்ல இப்ப விஷால் சார் மட்டும் இல்ல, வெளியில இருந்து எல்லாமே ஜென்ரலா பேசிட்டு இருப்ப இவங்களுக்கு வந்து 234 தொகுதி நிக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்ல, மினிஸ்டர் சார் எலிஜிபிள் இல்ல அப்படி பேசிட்டு இருந்தாங்க. அது வந்து பழசு பேசிட்டு இருந்தாங்கன்றது விஷயம். இன்னைக்கு செயல்பட்டு காமிக்கிறாங்க. அப்ப பேசுறவங்க கணிப்பு தப்புன்னு நாங்க சொல்லுது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா இல்ல, அதுதான் சார். இப்போ சினிமா சார்ந்து என்னென்ன மாதிரி விஷயங்களை வந்து இதுக்கு மேல விஜய் அவர்கள் செய்வாரு அப்படின்னு நீங்க ஏதாவது நீங்க போய் பார்த்து சார் சார்பா ஏதாவது பேச வாய்ப்பு இருக்கு? இல்ல இப்ப நான் போய் பேசி இல்ல நீங்க இல்ல சார், சினிமா சார்பா இருக்கு, சினிமா சார்பா பண்ணாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப 10 பேர் வந்து நியமிச்சிருக்காங்க, பிலிம் சிட்டிக்கு 10 பேர் நியமிச்சிருக்காங்க. எல்லாமே ப்ராப்பரான பர்சன்ஸ், எல்லா துறையில இருந்து டைரக்டர், கேமராமேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுவாங்க. நியாயமான விஷயங்கள் சட்டப்பிரகாரம் சட்டத்துக்கு உட்பட்டு எது கிடைக்கணுமோ அது தமிழகத்தில் உள்ள மக்களுக்கு எல்லா துறையிலும் எல்லாருக்கும் கிடைக்கும். சார் இப்போ பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக வந்து இந்த ஆட்சியை வந்து ஒரே ஒரு லைன்குள்ள அடக்குறாங்க, சோஃபா மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்து இது வந்து விஷயமே இல்லை. அவங்க வாடகை எடுத்து பெரிய மனுஷன் வராங்கன்னா அவங்க ஏதோ வாடகை எடுத்து போட்டிருக்காங்க. இது ஒன்றை தவிர அவங்களால ஒன்றும் சொல்ல முடியல. அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற அளவுக்கு கண்டிப்பாக
அரசாங்கம் நடக்காது. ம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து யாரு சொல்றாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. ம். ம். ஒரு நீதிமன்றத்தால தண்டிக்கப்பட்டு 1.5 வருஷம் ஜெயிலுக்கு போனவரை நீங்க அமைச்சரா வச்சு அழகு பார்த்து வந்தவன மடியில தூக்கி வச்சு அமைச்சிருக்கீங்க. உங்களுக்கு சட்டத்தை பத்தியோ சட்டசபையை பத்தியோ அமைச்சர்களை பத்தி பேசியோ முதலமைச்சர் பத்தியோ எந்த விதமான உரிமையோ தகுதியோன்றது தாழ்மையுடன் தெரிவித்து. ஓகே சார். அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து ரீசெண்டா பேசியிருந்தாரு சார். அதுல வந்து சொன்னாரு ரெட் ஜெயின்ட்ல வந்து இப்போ எந்த படமும் ரிலீஸ் பண்ணல, கடைசி 4 வாரமா எந்த படத்தையும் அவங்களால ரிலீஸ் பண்ண முடியல. ஆனா படம்லாம் ஹிட் ஆகுது. அந்த ப்ரொடக்ஷன் வந்து இப்போ இருக்கிறது இல்லாத ஒரே மாதிரி தான் இருக்கு. அவங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் போது நிறைய விஷயங்கள் பண்ணாங்க, ஆனா இப்போ அவங்களால பண்ண முடியல. நிஜமாவே ரெட் ஜெயின் மூவிஸ் எப்படி இயங்குச்சு சார் சினிமா துறையில? இல்ல அது பாத்தீங்கன்னா அவங்க முதலமைச்சரோட பையன் வந்து அதை வச்சிருந்தாங்க. சோ டோட்டலா தமிழ்நாட்டுல இருக்கிற தியேட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோல்ல லீஸ்க்கு எடுத்திருக்காங்க. ஓகே ஓகே. சோ இந்த படம் ரிலீஸ் ஆகணும் இவ்வளவு தியேட்டர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர் தான் இருக்காங்க. ஓகே. அப்போ வந்து பவரும் அவங்ககிட்ட இருந்துச்சு, தியேட்டர் அவங்ககிட்ட இருந்துச்சு, அவங்க தான் எல்லாம் பண்றாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க தான் இருந்தப்ப ஓவரால் டாமினேஷன் இருந்துச்சு. இப்ப அது கிடையாது. ஓகே. சட்டத்து பிரகாரம் எது நடக்குமோ அது நடக்கும். சட்ட பிரகாரம் யாருக்கு எது கிடைக்குமோ அது கிடைக்கும். சட்டத்தை மீறி யாருக்கும் எதுவுமே கிடைக்காது. இதுக்கு தமிழக மக்கள் எல்லாம் மைண்ட் செட் ஆகிக்கணும். ஓகே. ஒரு 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 விஷயம் பண்றோம், அதுல ஒரு 10% தப்பா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன், எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன், அரசு இதில் பண்ணுன்னா ஒரு ஸ்கூல் திறக்கணும்னா இந்த நாம்ஸ் பிரகாரம் இதில் கரெக்டாக இருந்தால் நீங்கள் ஸ்கூல் திறந்துக்கலாம். நீங்கள் யாருக்கும் எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஒரு ஹோட்டல் வைக்கணும்னா அதுக்கு உண்டான விஷயங்கள் இருந்துச்சுன்னா கரெக்டாக பண்ணிக்கலாம். ஒரு பிளாட் போடுறீங்க கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பிளாட் போட்டுக்கலாம். சட்டத்துக்கு உட்பட்டு எல்லாமே நீங்கள் வந்து தைரியமாக பண்ணிக்கலாம். உடனே உங்களுக்கு எப்படி கிடைக்கும். சட்டத்தை மீறியோ சட்டத்தை வளைச்சியோ வேற மாதிரி பண்ணால் கண்டிப்பாக நடக்காது. பார்வையாளர் நம்மளும் ரெடி ஆகிக்கணும், அரசாங்க அதிகாரி ரெடி ஆகிக்கணும், மக்களும் ரெடி ஆகிக்கணும். லஞ்சம் கொடுக்கறது இனிமேல் தப்பு, வாங்குறது தப்பு. லஞ்சம் கொடுக்கணும்னு நினைக்கிறதும் தப்பு, லஞ்சம் வாங்கணும்னு நினைக்கிறது தப்பு. இனிமேல் லஞ்சன்ற வார்த்தை தமிழகத்திலிருந்து படிப்படியாக மறைஞ்சு போயிடும். ஓகே சார். நீங்க வந்து விஜய் சார் பேசும்போது இந்த மாதிரி சொன்னாருன்னு சொன்னீங்க, ஒரு வாரம் தான் பேசுறாரு அப்படின்லாம். பிரஸ் மீட் அவர் கொடுக்கறது இல்ல, செய்தியாளரை சந்திக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சில விமர்சனங்கள் அவர் மேல வைக்கிறாங்களா? அதை எப்படி பாக்குறீங்க சார்? இது ஜனநாயக நாடு மேடம். பேசுறவங்க பேசிட்டே இருப்பாங்க, செயல்படுறாங்களா அதுதானே முக்கியம். ஓகே. செயல்பாடு தான் செயல் நடக்குது. 69 வருஷம் பேசி பேசி என்ன பண்ணாங்க? நான் சொன்னது என்னவென்றால் தமிழகத்தின்னு சொன்னவங்க என்ன பண்ணாங்க? ஓகே சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பேசுறாங்க, நல்லா பேசுறாங்க, அடுக்குமொழியில பேசுறாங்க. தமிழ் அப்படி கொந்தளிக்க என்ன பண்ணாங்க? அவங்க குடும்பம் வந்துச்சு, பல லட்சம் கோடிகள் இன்னைக்கு வந்து சொத்துக்காரங்களா இருக்காங்க. அதை மீறி நன்றி நன்றி சார்.